Good morning, students. I am MRK. We are going to see 9th standard mathematics exercise 3.6 important sum only பார்த்துக்கிட்டு இருக்கோம் for quarterly exam. இது annual exam யூஸ் ஆகும். Factorize அப்படின்றது இந்த 3.6ல உள்ள எக்ஸசைஸில் உள்ள கொஸ்டின்ஸ். Factorize அப்படின்னா காரணிப்படுத்துக அப்படின்னு சொல்றது. எஸ்இன்னு போடலாம், இசட்இன்னு போடலாம், உங்களுடைய விருப்பம் தான். சரிங்களா? சொல்றது ஸ்பெல்லிங்கு. சரி, ஒரு சிம்பிளாக ஃபஸ்ட்டு ஒன்று செஞ்சு காட்டுறேன். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 10x ப்ளஸ் 24 இருக்கு. புரிஞ்சுக்கிறணும். சில டீச்சர்ஸ் வந்து இந்த மாதிரி போடுவாங்க, அது தவறு கிடையாது, போடலாம். இல்லைன்னா இந்த மாதிரி ப்ளஸ் மாதிரி போடலாம். மேலே ப்ளஸ் போட்டுக்க, இன்ட்டு போட்டுக்க. இது நான் சொல்லி கொடுக்குறது. இந்த இடத்துல என்ன நம்பர் இருக்குது அப்படின்ட்டு பாரு. ப்ளஸ் 10. இங்கே என்ன நம்பர் இருக்கு பாரு, ப்ளஸ் 24. இங்கே எக்ஸ் வரும்டா. 10x எக்ஸு பக்கத்தில் என்ன இருக்குன்னு பார்த்து அதை ப்ளஸ்ஸுக்கு எழுதிக்க. 24 தனியாக இருக்குல்ல கான்ஸ்டன்ட்டு, அதை வந்து மல்டிபிள் எழுதிக்க. இப்போ ரெண்டு நம்பர் நம்ம யோசிக்கணும். ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 24 வரணும். சேம் டைம் ஆட் பண்ணால் 10 வரணும். புரியுதா சொல்கிறது? ரெண்டு நம்பர் இப்போ 6 × 4ன்னு வச்சுக்கோங்க, என்ன வந்துடும்? 24. 6ஐயும் 4ஐயும் ஆட் பண்ணால் என்ன வந்துடும்? 10. அப்போ இதுதான் இது கரெக்டான ஆன்சர். இந்த மல்டிப்ளை பண்ணால் 24 வருது, ஆட் பண்ணால் என்ன வருது? 10 வருது. அப்போ 6 × 4. அப்போ இதோட ஃபேக்டரைஸ் அப்படின்றது இதோட எக்ஸ் சேர்த்து எழுதணும், அவ்வளோதான். என்ன 6 இது? ப்ளஸ் 6, எக்ஸ் ப்ளஸ் 6 இன்ட்டு இது என்ன 4, எக்ஸ் ப்ளஸ் 4, அவ்வளோதான். புரியுதான்னு பார்த்துக்க. முன்னாடி நம்பர் இருக்கான்னு பார்த்துக்க. இருந்தால் வேற மாதிரி செய்ய வேண்டியிருக்கும். சரியா? 2. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹோம்ஒர்க்கில் முன்னாடி நம்பர் இல்லை, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் இல்லை. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் இல்லாதனால சிம்பிளாக செய்கிறேன். சரியா? இதில் வந்து இசட் ஸ்கொயர் ரெண்டாவது சொன்னேன், அதுலேயே தான் ஃபர்ஸ்ட் ஹோம்ஒர்க்கு ரெண்டாவது சொன்னேன். இசட் ஸ்கொயர் பார்த்துக்கோ. இசட் ஸ்கொயர் பொறுமையா நிதானமா ப்ளஸ் 4z மைனஸ் 12 எழுதிட்டேன். இந்த ப்ளஸ் மாதிரி போட்டேன், ப்ளஸ் இன்ச்சு போட்டுக்கோ. இந்த இங்கனக்குள்ள உள்ளது இசட் பக்கத்தில் எக்ஸ் பக்கத்தில் உள்ளதை ப்ளஸ்ஸுக்கு எழுதணும், அடிஷனுக்கு எழுதிட்டேன். இது என்ன 4 + 4 தான், +4 போட்டிருக்கேன். -4னா -4 போடணும். அடுத்து -12 மல்டிப்ளைக்கு போட்டாச்சு. இப்போ ரெண்டு நம்பர் எடுக்கையில் என்ன மல்டிப்ளை பண்ணோம்னா -12 வரணும். சேம் டைம் அதே நம்பர் தான், வேற நம்பர் கிடையாது, அதே நம்பர் தான். ஆட் பண்ணோம்னா ரெண்டு நம்பர் என்ன செய்யணும்? ஆட் பண்ணோம்னா, சரியா? ஆட் பண்ணோம்னா என்ன வரணும்? +4 வரணும். இப்போ நீ தான் யோசிக்கணும், என்ன சார் நம்ம ஆட் பண்ணலாம் செய்யலாம் அப்படின்ட்டு. ஏன்னா மல்டிப்ளை பண்ணையில -12 வருது, சேம் டைம், புரியுதா சொல்றது? +4 வருது ஆட் பண்ணையில. அது என்ன வரும் அப்படின்னு பார்க்கணும். நானா எழுதுறேன், 12 மல்டிப்ளை பண்ணால் என்னென்ன வரும்? 6 2s are 12 வரும்ல, 6 2s are 12. ஆனால் இது +6 +12, +6 +2, அப்போ என்ன வந்துடும்? +12 வரும். ஆனால் என்ன இருக்கு பாரு, -12 இருக்கு. அப்போ சாட்டிஸ்ஃபை பண்ணலை. அப்போ எங்கிட்ட ஒரு சைடு மைனஸ் போடுவோமா? சரி, நான் இந்த சைடு மைனஸ் போடுறேன். மைனஸ் போடனா இது +2 அப்படின்னு அர்த்தம். இது ரெண்டே மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், ஓகே. ஆனால் சப்ராக்ட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. சப்ராக்ட்னா -6ல் 2 போச்சுன்னா இங்கே போடணும். -6ல் 2 போச்சுன்னா என்ன 4 வரும்? -4 வரும். ஆனால் என்ன 4 இருக்கு பாரு, +4 இருக்கு. அப்போ இது தப்பு. புரியுதா? அப்போ நம்ம என்ன செய்யலாம்னா, இதுக்கு ப்ளஸ் ஆக்கிட்டு இதுக்கு மைனஸ் பண்ணுறேன், சைனை மாத்துறேன். இதுக்கு ப்ளஸ் ஆக்கிட்டு இதுக்கு என்ன செய்கிறேன்? மைனஸ் போடுறேன். அதாவது +6ஐயும் சேஞ்ச் நிறைய நம்பரை போட்டு பார்க்கணும், நிறைய நம்பரை போட்டு ரெஃபர் பண்ணி பார்க்கணும். 6 × 2 என்ன வரும்? 12 வரும். ஆனால் 6 + 2 ஆட் பண்ணோன்னா 8 வந்துடும். அப்போ இது தப்பு. ஏன்னா நம்மளுக்கு 4 வேணும், -12 வேணும். சரி சார், இங்கே ஒரு மைனஸ் போடுறேன் சார், நானுக்குள்ள மைனஸ் போடுறோம் சார். அப்போ அங்கேயும் மைனஸ் போட்டால் கீழே மைனஸ் போடணும் சார், கீழேயும் மைனஸ் போடணும் சார், இப்படி போடணும் சார். ஓகேயா? சரி, இப்போ இது ரெண்டே மல்டிப்ளை பண்ணோம். இது +6, அப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ், 6 2s are 12, ஓகே. இது +4, இது -2, சப்ராக்ட் பண்ணுறோம். ஏன்னா ரெண்டு வேறு வேறு சைனில். 6ல் 4, 6ல் 2 போச்சுன்னா என்ன வந்துடும்? 4. ஆனால் என்ன 4 கிடைக்கும்? பிக்கஸ்ட் நம்பர் 4, +4 கிடைக்கும். ஆனால் என்ன 4 இருக்கு பாரு,
சரிதானே? அப்போ +4 தான் கிடைக்குது. அப்போ இந்த 2 நம்பர் மேட்ச் ஆகும். 6 1 மைனஸ் 2 1. புரியுதா அப்படின்னு பார்த்துக்க. இப்படி நம்ம டேலி பண்ணி பார்க்கணும். டேலி பண்ணி பார்த்தா தான் இந்த ஃபேக்டரைஸுக்குள்ள ஆன்சர் கிடைக்கும். பொறுமையா எக்ஸ் ப்ளஸ் 6 சாரி இசட்டடா கொஸ்டின் எதில் கொடுத்துருக்கு பார்த்துக்கோ. இசட் ப்ளஸ் 6 இன்ட்டு இசட் மைனஸ் 2 அப்படின்னு எதான் எழுதியிருக்கேன். +6 -2 இதுதான் ஃபேக்டர் அப்படின்றது புரிஞ்சுக்கோ. எதையுமே இப்போ 4 3 12 வரும். ஓகே தான். ஆனால் 4 3 ஆட் பண்ணால் என்ன வந்துடும்? 7 வந்துடும். ஆனால் இங்கே என்ன இருக்குது? ஆன்சர் கொடுத்துருக்குல்ல 2 இடத்துலையும். இந்த இதுதான் ஆன்சர். -+4 -12 ஆன்சர். அதைத்தான் மேனேஜ் பண்ணி கொண்டு வரணும். 12 வந்தாலும் சரி சார் இங்கே மைனஸ் போடுவோம் சார். இப்போ -12 வந்துடும் சார். இது ஓகே சார். இதில் மைனஸ் போடுறோம். அப்போ செப்பரேட் பண்ணால் -1 வரும். அப்போ இது என்ன 4 +4 இதில் -1 தப்புல. இந்த 2 ஆன்சரும் கிடைக்க வேண்டும் எல்லா கணக்குலையுமே. அதை தான் நீ மேட்ச் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணணும். அதுதான் உங்களுடைய டார்கெட். புரியுதா சொல்கிறது? அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணணும். கரெக்டாக கொண்டு வரணும். நம்மலாம் பொறுமையாக நிதானமாக கொண்டு வரணும். எது நம்மளுக்கு தேவை அதைத்தான் நம்ம பார்க்கணும். சரியா சொல்கிறது? அதை விட்டுட்டு எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுறதெல்லாம் எடுத்து எழுதக்கூடாது. அது தவறு. புரியுதா சொல்கிறது? அதை பார்த்துக்கோ. இந்த மாதிரில மல்டிப்ளை பண்ணுறதெல்லாம் எடுத்து எழுதினீங்கன்னா 12 வருதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எழுதக்கூடாது. நம்மளுக்கு கரெக்டாக சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணோம்னா ஓகே. தேர்ட் சம் என்னன்னு போட்டுப்பாரு. இது கேட்பாங்க. p² - 6p - 16 புரியுதா சொல்றது? பார்த்து நிதானமாக செஞ்சுக்க. இப்போ நம்ம யோசிக்கணும். என்ன யோசிக்கணும் அப்படின்னா, ப்ளஸ் பண்ணால் என்ன வரணும், ப்ராடக்ட் பண்ணால் என்ன வரணும். முன்னாடி நம்பர் இருக்கான்னு வேற பார்த்துக்கோ. முன்னாடி நம்பர் இல்லை, இந்த கோஎஃபிஷியன்ட் இல்லை, இங்கே இல்லைனால சிம்பிளாக போட்டேன். அப்போ இதுக்கும் அதே மாதிரி ப்ளஸ்ஸு இன்ட்டு இந்த நம்பர் என்ன -6, இந்த நம்பர் என்ன -16. இப்போ 2 நம்பர் நம்ம யோசிக்கணும். அந்த 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணோம்னா -16 வரணும். அதே நம்பரை ஆட் பண்ணோம்னா -6 வரணும். அப்போ யோசிக்கணும் என்ன செய்யலாம் சார். இப்போ 4 4 16 வச்சுக்க மல்டிப்ளை பண்ணா. ஆனால் இங்கே என்ன 16 இருக்குது? -16 இருக்குது. அப்போ எப்படி வரும்? -16 இது +16. ஒரு சைடு மைனஸ் போட்டால் -16 வரும். ஓகேயா? சரி, -16 வந்துடும். ஆனால் இது ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன ஆகும்? ப்ரெசண்ட், அதாவது 2 வெவ்வேறு சைடில் அன்லைக்டாங்க. அப்போ என்ன ஆயிடும்? 0. இந்த 0 இருக்கு, -6 இருக்கு. அப்போ இது வராது அப்படின்னு அர்த்தம். நம்ம யோசிக்கணும். ஒன்று ஒன்றா ஆட் பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். ரெண்டையுமே பண்ணி பார்க்கணும். வேற என்ன 16 வரும்? 8 2 16 போடுவோமா? 8 × 2 சரி 16. ஆனால் -16 வரணும். எங்கிட்டு மைனஸ் சேர்க்க? -8க்கு சேர்ப்போம். அப்போ -8 +4 +2ன்னு ஒன்று எழுதிக்கிறேன். ரெண்டு ஒன்றா தான் இருக்கணும். இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் -16 ஓகே. ஏன்னா இது மைனஸு, இது ப்ளஸ்ஸு. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -16. இப்போ இது ரெண்டையும் செப்பரேட் பண்ணால் -6 -8 +2. அப்போ செப்பரேட் பண்ணையில் -6. அப்போ ஓகே ஆகுது பாரு. ஓகே அது தெரியுதா? -8 ஒன்று, இன்னொன்று என்னது +2. ரெண்டை மல்டிப்ளை பண்ணால் இது ப்ளஸ்ஸு. அப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -8 2 16 மல்டிபிள் ப்ராடக்ட் பண்ணது. சேம் டைம் ஆட் பண்ணுறோம். இது -8 +2 செப்பரேட் பண்ணால் என்ன வந்துடும்? -6. இந்த இருக்கு மேலே. அப்போ இது சாட்டிஸ்ஃபை பண்ணுது இந்த 2 நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு பென்சிலில் எழுதி பார்த்துட்டு நம்ம இதை ஆன்சரை டைரெக்டாக எழுதலாம். அவ்வளோதான். முன்னாடி கோஎஃபிஷியன்ட் இல்லைன்னா இருந்தால் என்ன செய்யணுன்றது நெக்ஸ்ட்டு சொல்கிறேன். அவ்வளோதான். புரியுதான்னு பார்த்துக்க. இதுதான் ஃபேக்டரைஸ். முன்னாடி கோஎஃபிஷியன்ட் இல்லை என்றால் x² கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x² இல்லை என்றால் இப்படி செய்யணும். 1 இருக்குன்னு அர்த்தம். இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஆக்சுவலி 1 இருக்கு அப்படின்னு அர்த்தம். சரியா? அந்த இடத்துல சப்போஸ் 2 இந்த மாதிரி வந்தால் என்ன செய்யணும்னு நான் சொல்கிறேன். ரைட், குட். இது வேணா டைப் 1 அப்படின்னு வச்சுக்க. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x² முன்னாடி இல்லாதது. டைப் 2க்கு போகிறேன். இது டைப் 1ன்னு வச்சுக்கோ. நெக்ஸ்ட் டைப் 2க்கு போகையில் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x² முன்னாடி கொடுத்துருக்காங்க எல்லாத்துக்குமே. அப்போ அதுக்கு என்ன சார் செய்யணும்னா அது சில ரூல்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸை வந்து நம்ம கடைபிடிக்கணும். சரியா? ஃபஸ்ட்டு எழுதுகிறேன். 2a²
ப்ளஸ் 9a ப்ளஸ் 10 ஒரு 3 போடுவோம். அடுத்து அதே மாதிரி பொறுமையாக நிதானமாச்சு. இது வந்து ஃபர்ஸ்ட் சம். அதே மாதிரி மூணாவது சம் ஒன்று போடுவோம். மூணாவது சம்மில் 9 மைனஸ் 18x ப்ளஸ் 8x². அடுத்து ஒன்று செய்கிறேன். ஃபோர்த்து சம் 6x² ப்ளஸ் 16xy ப்ளஸ் 8y² அப்படின்னு எழுதுறேன். சரியா? ரைட். இது பாரு. இப்போ ஃபர்ஸ்ட் ஒன்று நான் வந்து சரி பண்ண போகிறேன். என்ன செய்யறீங்க? முன்னாடி இருக்கு நம்பர்ஸ். இதை சரி பண்ணுங்க தம்பி. இது சரி பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் x² டேர்ம் எழுதணும், ரெண்டாவது x டேர்ம் எழுதணும், மைனஸ் 18x. இது என்ன 9 ப்ளஸ் 9 ப்ளஸ் 9. இதைத்தான் சரி பண்ணிட்டு நம்ம ஆன்சர் எழுத முடியும். இது கரெக்டாக இருக்கு. ரைட். இப்போ நம்ம முன்னாடி நம்பர் இருக்கு எல்லாத்திலையுமே. வாட்ச் பண்ணிக்க. சாரி, இந்த நம்பர் இங்கே இருக்கு. வாட்ச் பண்ணிக்க. என்ன சார் செய்யணும் அப்படின்னா, இந்த பாரு கோடு போட்டேன் வழக்கம் போல. ப்ளஸ் போட்டாச்சு, இன்ட்டு போட்டாச்சு. இந்த நம்பரை இதோட மல்டிப்ளை பண்ணணும். கான்செப்ட் அதுதான். இதுக்கு மேலே இங்கே பண்ணமா இல்லை. ஒன்று இருக்க மாதிரி நினச்சா ஒன்றுன்ட்டு அதுதான் வரும். இதில் நான் மல்டிப்ளை பண்ணுறேன். இதில் என்ன செய்ய மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ யோசி 10 2s என்ன வந்துடும் 20. என்ன 20 ப்ளஸ் 20. நடுவில் என்ன இருக்குது 9. அது மட்டும் பண்ணால் போதும். கடைசியில் மட்டும் பண்ணால் போதும். இப்போ இதில் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. 98 72 72. இதில் என்ன 72 ப்ளஸ் 72 தான். இங்கே இடையில என்ன இருக்குது மைனஸ் 18. அதே மாதிரி இதுக்கு மூணுமே சேர்த்து சொல்கிறேன் உனக்கு, வேற ஒன்றும் இல்லை. அப்போ தான் உனக்கு புரியும். இங்கே மேலே என்ன இருக்கு பாரு 6 6 8s are 48. இந்த எழுதிட்டேன். ப்ளஸ் தான். மைனஸ் இருந்தால் மைனஸ் போடணும். இந்த இடத்துல பார்த்துக்கோ. இங்கே ப்ளஸ் இருக்குனால ப்ளஸ் தான் போட்டிருக்கேன். இங்கே ப்ளஸ் தான் இருக்குது. இங்கேயும் என்ன இருக்குது ப்ளஸ் தான் இருக்குது. சப்போஸ் மைனஸ் இருந்தால் மைனஸ் போடணும். சரி, பக்கத்தில் என்ன இருக்குது மைனஸ் 18 போட்டேன். இங்கே பக்கத்தில் என்ன இருக்குது ப்ளஸ் 16. ஓகே. இப்போ நீ தான் தம்பி கண்டுபிடிக்கணும். போன சம் மாதிரியே நம்ம செய்யணும். சரியா சொல்கிறது? 20 இருக்கு, 9 இருக்கு. நான் போடுறேன் பாரு 5 20. கரெக்டான பாரு. 5 4s என்ன வரும் மல்டிப்ளை பண்ணு. 5 4s என்ன வரும் 20. மல்டிப்ளை பண்ணு. 5 × 4 20. ரெண்டையும் ஆட் பண்ணு. 5 + 4 என்ன வந்துடும் 9. அப்போ கரெக்டான நம்பர் தானே? ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை பண்ணுவார். மேலே உள்ள ரெண்டுமே மல்டிப்ளையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுது, அடிஷனையும் என்னது சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அப்போ இந்த நம்பர் கரெக்ட். அதுக்காண்டி இந்த நம்பரை கொண்டு அப்படியே ஆன்சரில் எழுதிடக்கூடாது. போன கணக்கில் எழுதணும்ல, அது மாதிரி எழுதிடக்கூடாது. எந்த நம்பரால் டிவைட் பண்ணமோ, சாரி மல்டிப்ளை பண்ணமோ அந்த நம்பரால் டிவைட் பண்ணணும். இங்கே எதை கொண்டு மல்டிப்ளை பண்ணோம்? இந்த நம்பர் எந்த நம்பரு 2. அதை கொண்டு இங்கே மல்டிப்ளை பண்ணதை டிவைட் பண்ணி மறந்துடாது. அப்போ இந்த ஈக்குவேஷனில் மல்டிப்ளை பண்ணது எது 8 கொண்டு பண்ணோம். 8 தான் இங்கே போச்சு. அப்போ டிவைடட் பை 8 அப்படி போட்டு வச்சுக்குவாங்க. அதே மாதிரி இங்கே எதை கொண்டு மல்டிப்ளை பண்ணோம் 6. அப்போ இங்கே டிவைடட் பை 6 அப்படின்னு போட்டுக்கணும். மறந்துடக்கூடாது. மல்டிப்ளை நம்பர் என்ன செஞ்சிடறோம் டிவைட் பண்ணிடுறோம். இதுக்கு முந்தின சம்மில் ஏதாவது மல்டிப்ளை பண்ணோமா இல்லை. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x² முன்னாடி உள்ள நம்பர் 1 இருந்துச்சு. அதனால ஆர்டினரியாக கண்டுபிடிச்சு அப்படியே எழுதிட்டேன். இதில் வந்து முன்னாடி நம்பர் இருந்தால் கடைசியில் கொண்டு மல்டிப்ளை பண்ணிட்டு திருப்பி நாம் எழுத வேண்டும். டிவைட் பண்ணணும். அப்புறம் தான் கணக்கு சரி பண்ண வேண்டும். புரியுதா புரியலையா அப்படின்ட்டு பார்த்துக்க. வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. ஆமாம். சரி, ஓகே. இது ரெண்டு அடிச்சுட்டா என்ன வந்துடும் 2 2s are 4. கீழே 1 இருந்து எடுத்தோம்னா தம்பி. சரி, ரொட்டேட் பண்ணி எழுதணும். இப்படி ரொட்டேட் பண்ணி எழுதணும், மறந்துடாது. இப்படி ரொட்டேட் பண்ணி தான் எப்பயுமே எழுதணும். இந்த மாதிரி கணக்கில் கீழே இருந்து மேலே போகணும். இது என்ன ஏயோட ஈக்குவேஷன். அது கீழே ஏ சேர்த்துக்க. சரிதான்? கீழே ஏ சேர்த்துக்க. அப்போ 2a + 5 அவ்வளோதான். இங்கே 1a + 2. 1a 1 போட்டு ஏ போட்டுக்கலாம். இல்லை 1 தேவையில்லை. போடுறேன்னா போடு, இல்லைன்னா 1 இல்லாட்டாலுமே என்ன இருக்குன்னு அர்த்தம். அப்போ ஏன்னு எழுதுனாலும் கோஎஃபிஷியன்ட் முன்னாடி என்ன இருக்குது 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ 1 என்ன செய்ய வேண்டியதில்லை, போட வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ என்ன எழுதலாம் a + 2 போடுறேன்னா போட்டுக்க. ஆனால் சின்ன பிள்ளைமா நினைப்பாங்க. சரி, இதுதான் ஒரு சம் முடிஞ்சு. இதுதான் ஒரு சம்முக்குள்ள ஆன்சர். குட். புரியுதான் அப்படின்ட்டு பார்த்துக்க. என்ன இந்த பாரு, இதுதான் ஒரு சம்முக்குள்ள ஆன்சர். அவ்வளோதான்.
ரைட், இது ரெண்டாவது சம்முக்கு உள்ளது பார்த்துக்கோ. ஓகே, இப்போ நான் போட்டு வர்றேன். இப்போ நம்ம 72 வரணும். இங்கே 12 இருக்கு. 5 12 60, 6 12 72 டேபிள் சொல்லிப்பாரு. அப்போ -18 வரணும். அப்போ ரெண்டு சைடு மைனஸ் போடு. இப்போ நான் சொல்கிறேன் கேளு. -6 இன்ட்டு -12 என்ன ஆகும் பாரு. மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆயிரும், ப்ளஸ் 72 மல்டிப்ளை பண்ணா. இது ரெண்டையும் ஆட் பண்ணுறோம். இப்படி போட்டிருக்கோம். நடுவில் ப்ளஸ் இருக்கு. ஆனால் ரெண்டு சைடு என்ன செய்யணும், சேம் செய்யும். லைக் டேம் மல்டிப்ளை பண்ணலை, ஆட் பண்ணுறோம். ஏன்னா லைக் டேம். அப்போ -18 வரணும். வந்திருக்கான்னு பாரு. இங்கே கணக்கில் இதாக இருக்கு. -18 ப்ளஸ் பண்ணையில் மல்டிப்ளை பண்ணையில் 72 ப்ளஸ் 72. அப்போ இது ரெண்டுமே இதில் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அப்போ இதுதான் ஆன்சர். புரியுதா சொல்கிறது? -6 -12 அடி. 3 4s are 12, 2 4s are 8. 2 டேபிள் அடி. 4 2s are 8, 3 2s are 6. அவ்வளோ ரொட்டேட் பண்ணுங்கன்னு வந்துட்டேன். ரொட்டேட் பண்ணுங்கன்னா வந்துட்டேன். அப்போ ரொட்டேட் பண்ணணும். கீழே இருந்து எழுதணும். கீழே தான் எக்ஸ் சேர்க்கணும். இது எக்ஸா, எக்ஸ் சம்மு எக்ஸ் சேர்த்துக்க. அப்போ 4x - 3. இதில் வந்து 2x என்ன 3 பார்த்துக்க. விட்டுறாத. -3 சைனை விட்டுறக்கூடாது. நீ மேலே +3 போட்டுக்கிறாங்க. மேலே மைனஸ் இருக்குல்ல, அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட் இங்கே வர்றேன். 48 வச்சு 4 12 48, 4 12 48. இப்போ ரெண்டுமே ப்ளஸ் தான். 4 இன்ட்டு 12, 4 12 என்னது 48 ப்ளஸ் 48 மல்டிப்ளை பண்ணிட்டேன். பெருக்கிட்டேன். சரி, 4 ப்ளஸ் 12 ஆட் பண்ணால் என்ன வரும், +16 இல்லை வந்துருச்சுல. ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு. அப்போ 1 6 are 6, 2 6 are 12. கீழே தான் நம்ம எக்ஸ் சேர்க்கணுமா ஒய் சேர்க்கணுமா பார்த்துக்கிறோம் பொறுமையாக. இங்கே அதே மாதிரி அடிச்சோம்னா 2 2s are 4, 3 2s are 6. இப்போ நல்லா கவனிச்சு பாரு. இந்த கணக்கில் ஏன்ற வேரியபிள் மட்டுமே இருக்கு. இதில் எக்ஸ்ன்ற வேரியபிள் மட்டுமே இருக்கு. இதில் இந்த கணக்கை சரி பண்ணி இப்படி எழுதிருக்கேன். முதல்ல சரி பண்ணிக்கிறேன் கணக்கை. உங்களுக்கு தெரியுமில்ல, இந்த பாடம் ஆரம்பிக்கையிலே சொல்லி கொடுத்துருப்பாங்களே, பாலினாமியல்ன்றது டிகிரி பார்த்துக்கிறோம்ல. கான்ஸ்டன்ட் லெஃப்ட்ல இருந்து போகும். கான்சிக்வன்ஸுக்கு போனோம்னா கான்ஸ்டன்ட் எக்ஸ் டேம் எக்ஸ் ஸ்கொயர் அந்த மாதிரி பவரில் போகும். இதில் நல்லா கவனிச்சு பாருங்க. வேரியபிள் அப்படின்றது எக்ஸும் இருக்கு, ஒய்யும் இருக்குடா தம்பி. ஒரு வேரியபிள் தான். ஏ மட்டும்தான் வேரியபிள். ஏ மட்டும்தான் வேரியபிள். இதில் வந்து எக்ஸ் மட்டும்தான் வேரியபிள். இதில் பாருங்க 2 இருக்கு. அப்போ என்ன செய்ய போகிறோம் சார், 1 மட்டும் இருந்துச்சுன்னா கீழே தானே சேர்த்தேன். இப்போ இந்த கணக்கில் ஏ இருக்குனால ஏ கீழே சேர்த்தேன். இதில் எக்ஸ் இருக்குனால எக்ஸை கீழே சேர்த்தேன். பி இருந்துச்சுன்னா பி கீழே சேர்க்கணும். இசட் இருந்தால் இசட்டை கீழே சேர்க்கணும். எக்ஸ் ஒயின் இருக்குனால கீழே எக்ஸ் சேர்த்து மேலே ஒய் சேர்க்கணும். அவ்வளோதான் தம்பி, வேற ஒன்றும் இல்லை. இப்போ எழுதுறேன். 3x + 2y. இது +2y புரியுதா. இது 1x. எக்ஸ் 1 போடணுமா, தேவையில்லை. ரைட், +2y. அவ்வளோதான் தம்பி. இதுதான் ஃபேக்டரைஸ். புரியுதா, விளக்கமாக சொல்லி கொடுத்துருக்கேன். இது வந்து நீங்கள் +2 போய் காலேஜ் போகிற வரைக்கும் வரத்தான் செய்யும். 9th அப்புறம் 10th ஃபேக்டரைஸ் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் அப்படின்றது தான் நம்ம ஃபேக்டரைஸ் பண்ண முடியும். குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் அப்படின்றது ax² + bx + c = 0 அப்படின்றத தான் நம்ம என்ன செய்ய முடியும், ஃபேக்டரைஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி இதில் வச்சு சம்மன் ப்ராடக்டில் வச்சு ஃபேக்டரைஸ் பண்ண முடியும். சம்மன் ப்ராடக்டில் வச்சு SRPRன்னு சொல்லுவாங்க. சம்மன் ப்ராடக்டில் வச்சு எதை பண்ண முடியும், குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் தான் பண்ண முடியும். கியூபிக் ஈக்குவேஷன், ஃபோர்த் ஈக்குவேஷன் வேற மாதிரி கொண்டு போகும். சிம்பிளாக செய்ய முடியாது. சரியா. ஆனால் பேசிக்கலி நம்மளுக்கு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் இந்த மாதிரி சால்வ் பண்ணுறதுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபேக்டரைஸ் பண்ணுறது தெரிஞ்சிருக்கணும். எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும். அதனால பழகிரு. 2 டைப் தான் சொல்லியிருக்கோம். ஒன்று கோஎஃபிஷியன்ட் இருந்து 1 இருந்துச்சுன்னா அதை மல்டிப்ளை பண்ண அவசியம் இல்லை. சப்போஸ் கோஎஃபிஷியன்ட் அந்த நம்பர் முன்னாடி ஃப்ரண்ட்டில் முன்னாடி ஃபஸ்ட்டில் x², a², p², q² எல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம என்ன செய்யறோம், அதுக்கு முன்னாடி உள்ள நம்பர் எடுத்து கடைசியில் மல்டிப்ளை பண்ணி கொண்டு போகும். புரியுதா. அதை சேம் டைம் என்ன செய்யணும், டிவைட் பண்ணணும். புரியுதா. ஓகே, குட். தேர்ட் சம். தேர்டில் ஃபஸ்ட்டு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக ஒரு மாதிரியா தெரியும். பொறுமை தான் நம்ம போய் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சக்ஸஸ் தான். p - q² அடுத்து என்ன கொடுத்துருக்கு அப்படின்ட்டு பாரு.
minus 6 into p minus q minus 16 அப்படின்னு முடிஞ்சிருக்கு. நல்லா கவனிச்சு பாரு, நல்லா கவனிச்சு பாரு. இது ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். எப்படி சார் சொல்றீங்கன்னா நம்ம 2 இருக்கு. ஆனா என்ன 2 பேரும் பயன்படுத்தியிருக்கு, அது தனித்தனியா இருக்கிறது மாறி எடுத்துருக்கு. நான் இப்போ இதை ரீப்ளேஸ் பண்றேன்னு வச்சுக்கலாம். எப்படிதான் எக்ஸ் அப்படின்னு எடுக்கிறேன், இப்போ மேலே ஸ்கொயரு, இங்கே மைனஸு 6, இங்கே பி மைனஸ் கியூ தான் எக்ஸ் எடுத்திருக்கேன். அப்போ பி மைனஸ் கியூக்கு என்ன எடுக்கணும், எக்ஸு மைனஸ் 16. இப்போ இது உனக்கு தெரிஞ்சது தானே. அப்போ நான் எதுக்கு எடுத்திருக்கேன், லெட்ஸ் சைடில் எழுதுறேன், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பி மைனஸ் கியூ அப்படின்னு எடுத்துறேன். எடுத்துட்டு இதை மாற்றிட்டேன். இப்போ நீ ஃபேக்டரைஸ் பண்ணிட வேண்டியது தைரியமா. ஃபேக்டரைஸ் பண்ணணும்னா போன கணக்கு மாதிரி ப்ளஸ்ஸு இன்ட்டு இந்த முன்னாடி ஒன்று தான் இருக்குது, பிரச்சனை இல்லை. சரியா, ரைட். அப்போ இதை ஒன்றே மல்டிப்ளை பண்ணி அவசியம் இல்லை. அப்போ இங்கே என்ன இருக்குது, 16. என்ன 16, மைனஸ் 16. இங்கே என்ன இருக்குடா, மைனஸ் 6 இருக்கு. சரிதா, ரைட். இப்போ நீ மல்டிப்ளை பண்ணுறதுக்கு நம்பர் எழுதுறேன். 8 2s are 16. கரெக்டான்னு பாரு. 8 2s are 16. இங்கிட்டு மைனஸ் போடுறேன், பிகஸ்ட் நம்பரு போட்டால் தான் மைனஸ் கிடைக்கும். ஏன்னா ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணால் என்ன வரும், மைனஸ் 6 வந்துருங்களா. மல்டிப்ளை பண்ணோம்னா இது ப்ளஸ் தானே, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 16. இதை மல்டிப்ளை இதை அடி சப்ராக்ட் பண்ணுறோம்னா மைனஸ் 6. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அப்போ நான் இங்கே எழுதுறேன். எழுதையில் எப்படி எழுதுவேன், எக்ஸ் மைனஸ் 8ன்னு எழுதுவேன். உனக்கு அதான் அர்த்தம், கீழே டிவைட் பண்ண அவசியம் இல்லை. அடுத்து என்ன எழுதுவோம், எக்ஸ் ப்ளஸ் 2ன்னு எழுதுவேன். சரி, அப்படியே கணக்கை முடிச்சிடக்கூடாது. ஏன்னா கணக்கை வந்து நம்ம என்ன எடுத்திருக்கோம், இந்த இடத்துல எக்ஸுக்கு பதிலாக என்ன எடுத்திருக்கேன், பி மைனஸ் கியூன்னு எடுத்திருக்கேன். கொஸ்டின் பி மைனஸ் கியூன்னு கொடுத்துருக்கு. அப்போ நான் அந்த எக்ஸுக்கு பதில் திருப்பி ரீப்ளேஸ் பண்ணணும். பி மைனஸ் கியூ மைனஸ் 8, அவ்வளோதான். அதே மாதிரி இங்கே பி மைனஸ் கியூ ப்ளஸ் 2, தட்ஸ் ஆல். புரியுதா, பாரு எவ்வளோ ஈஸியாக இருக்குது, சிம்பிளாக இருக்குது. இதுக்கே நம்ம கஷ்டப்படணும், யோசிக்கணும். யோசிச்சா தான் ஜெயிக்க முடியும். அதான் நான் ஆரம்பத்துலன்னு சொல்கிறேன், யோசிக்கிறவன் ஜெயிப்பான். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க எப்பயுமே. சரியா சொல்கிறது, ஆமாம். நம்ம அசால்ட்டாக நினச்சோம்னா ஒன்றுமே செய்ய முடியாது. அதே மாதிரி 4th சம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பாரு. சேம் மெத்தட் இதே மாதிரி கணக்கு தான். 4th சம் என்ன சொல்லியிருக்குன்னு பாரு. அதாவது 4த்னா தேர்ட் ரோமன் லெட்டரில் 4th, a பவர் 4 மைனஸ் 3a² ப்ளஸ் 2 அப்படின்னு இருக்கு. அதே தான்டா தம்பி, இது குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் கிடையாது, பை குவாட்ரட்டிக் அப்படின்வாங்க. என்ன சார் என்ன சொல்றாரு அப்படின்னா, பை குவாட்ரட்டிக் அப்படின்னா பவர் வந்து 4 இருந்தா, பவர் வந்து 4 இருந்தா பை குவாட்ரட்டிக் அப்படின்வா. இது வந்து ஸ்கொயரை மாற்றணும். ஸ்கொயரை மாற்றணும் அப்படின்னா a² ஹோல் ஸ்கொயர் மாற்றலாமா, மைனஸ் 3a² ப்ளஸ் 2. இப்போ ஸ்கொயர் இன்ட்டு ஸ்கொயர் 4 ஆயிரும்ல. சரி, இப்போ நான் எழுதுறது புரியுதாங்க. இந்த a² பதிலாக எக்ஸ்ன்னு எழுதுறேன். அப்போ மேலே என்ன இருக்கு, ஸ்கொயரு மைனஸ் 3. இந்த a² பதிலாக இந்த இங்கே என்ன எடுத்தேன், எக்ஸ் தான் எடுத்தேன், எக்ஸ் ப்ளஸ் 2. புரியுதான்னு பாரு. a பவர் 4 வந்து 2ஆக பிரிச்சுட்டேன். இந்த a² வந்து நான் எதா மாற்றிருக்கேன், எக்ஸாக மாற்றிருக்கேன். அப்போ லெட் போனாலும் பி மைனஸ் கியூ எடுத்த மாதிரி இங்கே நான் எக்ஸுக்கு எது எடுத்திருக்கேன், a² எடுத்திருக்கேன். தான் மேட்ச் பண்ணி பாரு. இந்த வட்டமும் இந்த வட்டமும் என்ன பாரு, இந்த வட்டத்தை பாரு. இந்த வட்டத்துக்குள்ள என்ன இருக்குது, a² இருக்குது. இந்த வட்டத்துக்குள்ள என்ன இருக்குது, எக்ஸ் இருக்குது. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு a². மேலே உள்ள ஸ்கொயர் தான் இங்கே போட்டிருக்கேன். புரியுதா. அதே மாதிரி இங்கே வட்டத்தை பாரு, a². இங்கே வேணால் வட்டம் போட்டுக்கோ. அப்போ என்ன இருக்குது, எக்ஸ். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்னது, a². இப்போ இந்த கணக்கை தான் நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணணும். சிம்பிளிஃபை பண்ணதை கடைசியில் மாற்றணும், கடைசியில் மாற்றணும். ப்ளஸ்ஸு இன்ட்டு இங்கே 2 இருக்குது, இங்கே முன்னாடி நம்பரில் இல்லை. அப்போ மல்டிப்ளை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சரி, ரைட், ஓகே, குட். இப்போ 2 வந்துடும், இங்கே என்ன வந்துடும், மைனஸ் 3 வந்துடும். இப்போ 1 2 is 2, ரெண்டு சைடு மைனஸ் போடு, மல்டிப்ளை பண்ணணும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2, ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா லைக் டேர்ம் என்ன வந்துடும், மைனஸ் 3. அப்போ இதுதான் ஆன்சர். அப்போ எழுதுறேன், புரியுதான்னு பார்த்துக்க. எக்ஸ் மைனஸ் 1 எது டிவைட் பண்ண வேண்டியது இல்லை. ஏன்னா முன்னாடி இருந்தால் தான் மல்டிப்ளை பண்ணணும், கடைசியில் அதை டிவைட் பண்ணணும். அதில் வாங்கிக்க. அதே மாதிரி இங்கே என்ன இருக்குது, எக்ஸ் மைனஸ் 2. ஓகே, இப்போ நம்ம ஒரு சின்ன வேலை இருக்குது. எக்ஸுக்கு பதில் என்ன எடுத்தோம், a². அப்போ a² மைனஸ் 1 அப்படின்னு எழுதணும். இங்கே என்ன எழுதணும், a² மைனஸ் 2 அப்படின்னு எழுதணும். புரியுதா அப்படின்ட்டு பார்த்துக்க.
இன்னும் கணக்கு செய்யலாம் அப்படின்னா ஃபேக்டரைஸ் பண்ணிகிட்டே போகலாம் அப்படின்னா இதை வந்து ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒன்று ஏ ஸ்கொயர் மைனஸ் ஒன் ஸ்கொயர்னு எழுதலாமா? ஒன்று ஸ்கொயர் எதுக்காண்டி சார் போடுறீங்க? ஒன்று ஸ்கொயர் பண்ணாலும் என்ன தான் வரும்? ஒன்று தான். அப்போ இதை வந்து அல்ஜிபிரிக் ஃபார்முலா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னா என்ன வரும்? ஏ பிளஸ் பி, இன்னொன்று என்ன வரும்? ஏ மைனஸ் பி. புரியுதான் பாரு? இந்த கணக்கை இப்படி பிரிக்கலாமா? ஸ்கொயர் போடுறதுனால ஒன்றும் ஆகாது, எஃபெக்ட் ஆகாது. ஒன்று எத்தனை வேணாலும் போடலாம். 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் போட்டாலும் ஒன்று தான். சரியா சரி, அதை பார்த்துக்க. அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்ன்றது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்ன்ற ஃபார்முலாவில் இருக்கு. அப்போ ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி அப்படின்னு அர்த்தம். புரியுதா? அப்போ இங்கே இதை எழுதலாம். ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பி அப்படின்னு இந்த ஆன்சர் எழுதுறேன். ஸ்டெப்பில் செஞ்சு பாரு. அதே மாதிரி இதை எழுதுறேன். ஏ ஸ்கொயர் மைனஸ் 2 அப்படின்னு இருக்கு. இது எப்படி 2 ஸ்கொயர்னு எழுத முடியாது. 4 இருந்தால் என்ன செய்யலாம்? 2 ஸ்கொயர்னு எழுதலாம். 2 ஸ்கொயர்னா 4 தானே அது. அப்போ எப்படி சார் நீங்கள் எழுதுவீங்க அப்படின்னா, நான் எழுதுறது கொஞ்சம் யோசிக்கணும். தான் நம்ம யோசிக்கக்கூடிய தன்மை. ஏ ஸ்கொயர் மைனஸ் ரூட் 2 ஸ்கொயர்னு எழுதலாமான்னு பாரு. இப்போ ரூட் 2 ஸ்கொயர்னு வச்சுக்கடா தம்பி. ஸ்கொயரே ரூட் என்ன செஞ்சிடலாம்? அடிச்சிடலாம், கேன்சல் ஆயிரும். அப்போ என்ன வந்துடும்? வெறும் 2 வந்துடும்ல. அப்போ இதுக்கு இது ஈக்குவல் தானே. ஏன் சார் அப்படி எழுதுறீங்க? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயருக்கு எழுதுறேன். அப்போ எழுத போகிறேன். ஏ பிளஸ் பி எழுதியாச்சு. அடுத்து என்ன வரணும்? ஏ மைனஸ் பி. புரியுதா? வெரி குட். அப்படியே சேர்த்துருக்குல. ஏ பிளஸ் ரூட் 2 ஏ மைனஸ் ரூட் 2. புக்கில் ஆன்சர் இதில் நிற்கிதான்னு பார்த்துக்கோ, அல்லது இதில் இருக்கான்னு பார்த்துக்கோ. ஓகேயா? புரியுதான்னு பார்த்துக்கோ. பவர் 4 இருந்தால் அதுக்கு பேர் பை குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். அதை குவாட்ரட்டிக்கில் மாற்றி ஃபேக்டரைஸ் பண்ணி கணக்கை செஞ்சு கொண்டு போயிருக்கோம். ஓகேயா? ரைட், குட். நெக்ஸ்ட்டு என்ன செய்கிறோம் அப்படின்ட்டு பாரு. அதே கொஸ்டின்ல 6th ரோமன் விட்டுருப்பாரு. 1/x ஸ்கொயர் 1/y² ஈக்குவல் டு 2/xy அப்படின்றது. பொறுமையா நிதானமாக பார்த்துது. புரியுதா? ப்ளஸ்ஸில் இருக்கா ஈக்குவலில் இருக்கா? ப்ளஸ்ஸில் தான் இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரே உள்ளதான் இருக்குன்னா மைனஸில் ஓட்டுற வேண்டியிருக்கும். ரைட். ப்ளஸ் தம்பி ஒரு விஷயம் இருக்குடா. சில விஷயங்கள் வந்து யோசிக்கின்ற தம்பி. என்ன யோசிக்கணும் சார் அப்படின்னா, 1/xன்னு போட்டு ஸ்கொயர் எழுதுறோம்னு வச்சுக்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா 1² ரெண்டுக்குமே ஸ்கொயர் வரும். அப்போ 1 ஸ்கொயர் பண்ணால் என்ன வந்துடும்? 1. 1 ஸ்கொயர் பண்ணால் 1னா 1 ஸ்கொயர் பண்ணால் 1 1 × 1 அப்படின்னா என்ன வந்துடும்? 1 தானே. x² அப்படி இருக்குது. அப்போ இதுக்கு பதிலாக இப்படி எழுதலாம். 1/x என்ன எழுதலாம்? ஹோல் ஸ்கொயர். இதுக்கு சொல்ல வர்றேன் நான். இதுக்கு சொல்ல வந்தேன். மேலே ஸ்கொயர் இல்லை, ஆனால் நம்ம மேலே என்ன செஞ்சுக்கலாம்? ஸ்கொயர் போட்டுட்டு அதை எதாவது மாற்றிக்கலாம். ஹோல் ஸ்கொயராக நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்ல வரேன். புரியுதா சொல்கிறது? புரிஞ்சுக்கிறணும் சில விஷயங்களை. ஏன்னா நம்ம வந்து ஹோல் ஸ்கொயராக மாற்றுறது. இப்போ வந்து நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு விஷயம் என்ன விஷயம்னா, யோசி. இப்போ 1/x⁵ இருக்கு. ஏடா எக்ஸுக்கு மட்டும் 5 இருக்குது பவரில். 1க்கு போடலாம்ல, ஏன் போடக்கூடாதா? போடலாம். 1/5/x⁵. இது ரெண்டையும் சேர்த்து 1/x⁵ போடலாம். தேவைக்கு தகுந்தாப்புல நம்ம மூவ் பண்ணுறது கணக்கை. 1/5னாலும் 1 தான்டா தம்பி. 1/5னாலும் என்னது? 1 தான். 1/0னாலும் 1 தான். 1/1னாலும் 1 தான். 1/5னாலும் 1 தான். 1 என்ன தெரியுதா சொல்றது? 10னாலும் 1 தான். 1/1000னாலும் 1 தான். எத்தனை பவர் போட்டாலும் சரி 1 தான். புரியுதா சொல்றது? அதனால நம்ம கணக்குக்கு தகுந்தாப்புல அப்படி ஹோலா எடுத்துக்கிறது. முழுவதும் ஹோல் பவர் அப்படின்னு எடுத்துக்கிறது. இப்போ இந்த கணக்கில் கீழே ஸ்கொயர் இருக்கனால 1/x² 1/x² நான் எடுத்துக்கிறேன். அதுதான் கணக்குடைய கான்செப்ட். எப்படி சார் எடுத்தேன்னு கேட்டேன். இதுதான் விளக்கம் கொடுத்துட்டு இருந்தேன். இப்படி எடுத்துக்கலாம். சாரி, இப்படி எடுத்துக்கலாம். அடுத்து இப்படி எடுத்துக்கலாம். தெரியுதா? ப்ளஸ் 2 இந்த தனித்தனியாக 2 × 1/x 1/y அப்படின்னு எழுதலாம். புரியுதான்னு பாரு. எதுக்கு சார் இப்படி எழுதுனீங்க அப்படின்னா, லெட் சைடில் எழுதிக்க. A = 1/x
b is equal to 1 by y. ரீப்ளேஸ் பண்ணு. 1 by x பதில் என்ன எடுத்திருக்கோம்? a. அப்போ என்ன ஆயிரும்? a ஸ்கொயர் பிளஸ் 1 by y பதில் என்ன எடுத்திருக்கோம்? b. அப்போ என்ன ஆயிரும்? b ஸ்கொயர் பிளஸ் 2 1 by x பதில் என்னது? a. இதுக்கு என்னது? b அப்படின்னு அர்த்தம். அப்போ இதுக்கு என்ன ஃபார்முலா செட் ஆகும் தெரியுங்களா? a பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. அப்போ a பிளஸ் பின்னு எப்படி எழுதுவ? a பிளஸ் பி இன்ட்டு a பிளஸ் பி 2 டைம்ஸ் பை எக்ஸ் ஸ்கொயர்னா என்ன எழுதுவோம்? எக்ஸ் இன்ட்டு எக்ஸ். எக்ஸ் கியூப் அப்படின்னா எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் 3 டைம் எழுதுறோம். டேய் நல்லா நான் வச்சுக்கிறோம். எக்ஸ் பிளஸ் எக்ஸ்னா 2x ஆட் பண்ணா இது ஒரு 1x இது ஒரு 1x 2x. கோஎஃபிஷியன்ட் தான் ஆட் பண்ணணும். இப்போ எக்ஸ் பிளஸ் 2x பிளஸ் 3x அப்படின்னா 3 2 5 5 1 6x அப்படின்னு அர்த்தம். முன்னாடி உள்ளதை ஆட் பண்ணணும். மல்டிப்ளை பண்ணுறது வேற. எக்ஸு 2x 3x அப்படின்றத மல்டிப்ளை பண்ணணும்னா முதல்ல பவரை மல்டிப்ளை பண்ணணும். 1 சாரி கோஎஃபிஷியன்ட் 4 2 1 2 2 3 2 சார் என்னது 6. அடுத்து எக்ஸை ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணல பவரை தான் ஆட் பண்ணணும். இதில் பவர் ஆட் பண்ணல கோஎஃபிஷியன்ட் ஆட் பண்ணேன். மல்டிப்ளை பண்ணையில் பவரை தான் என்ன செய்யணும்? ஆட் பண்ணணும். எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் அதாவது 1 + 1 அப்படி இல்லை 2000 அதான் எக்ஸ் ஸ்கொயர். 2ஓட 1 கூட்டா என்ன வந்துடும்? 3 அதான் எக்ஸ் கியூப். புரியுதா சொல்றது? அப்போ எக்ஸு இன்ட்டு எக்ஸ் அப்படின்னு இருந்தா எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் கியூப் எக்ஸ் பவர் 4 அப்படியே ஒன்று ஆட் ஆகிட்டே போகும். எதில்? பவரில். பவரை ஃபுல்லாக ஆட் பண்ணணும் மல்டிப்ளை பண்ணிடுறேன். புரியுதா? அதே நேரத்தில் எக்ஸ் பிளஸ் இருந்தால் நீ வாட்டில் பவர் ஆட் பண்ணி விட்றாத. ஒன்று முன்னாடி இருக்குன்னு அர்த்தம். 1x 2x 3x 4x அப்படின்னு அர்த்தம். 4x அப்படின்னு அர்த்தம். கோஎஃபிஷியன்ட்டை தான் ஆட் பண்ணணும். புரியுதா? பார்த்துக்க. இப்போ இதுதான் இந்த கணக்குக்குள்ள ஃபேக்டர். 6வது சம்முக்கு இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக புரிஞ்சு படிக்க முயற்சி பண்ணு. எப்போ கேட்டாலும் முயற்சி பண்ணு. ஆனுவல் எக்ஸாம் எழுதணும்ல, பொறுமையாக நிதானம் பண்ணு. அதே மாதிரி ஃபர்தராக கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். எல்லா இடங்கள்லையுமே வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, இதுதான் 3 பாயிண்ட் அந்த எக்ஸசைஸ்க்குள்ள 6க்கு உள்ளது. பொறுமையாக நிதானமாக படிச்சுக்கோ. இம்பார்ட்டன்ஸ். ஓகே, தேங்க்யூ.